ஒவ்வொருத்தர் நிறைய பேரு எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு, எல்லாருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கு. அது வந்து இப்ப நம்ம ஓப்பனா சொல்லுவோமே, தாவேகா தமிழக வெற்றி கழகம் என்பது விஜய் அவர்களுடைய பார்ட்டி. விஜய்க்காகத்தான் அங்க வந்து எல்லாருமே வந்து அவர் பின்னாடி வர்றாங்க. ஆதரவாளர்கள், வாக்காளர்கள், முதல் தலைமுறை இளைஞர்கள் எல்லாரும் விஜய்க்காக தான் வராங்க. அங்க இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்காகவோ இல்ல கட்சியில இருக்கக்கூடிய எல்லாம் பெரிய தலைவர்கள் தான், அவங்களுக்காக வரல. அவங்க எவ்வளவு நல்லா பேசினாலும் அவங்க இந்த ஒரு வருடத்துக்குள்ள அவங்களுக்கான அடையாளத்தை உண்டு பண்ணி அடுத்த கட்ட தலைவர்களா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும்னு நினைக்கிறது வந்து பேக்ஃபயர் ஆகுது. என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். இதனால யாரையும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிடல. பட் விஜய் தான் கட்சியுடைய முகம், அடையாளம் அண்ட் ஈர்ப்பு சக்திங்கிறத வந்து யாரும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை வந்து கெடுக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒண்ணு. ரெண்டாவது, தமிழகத்துல இன்னைக்கு முக்கியமாக மக்கள் பிரச்சனைகளை அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப மென்மையா ஹேண்டில் பண்றாரு. எல்லாத்துக்குமே வந்து அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு. அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை போடுறது கூட ஈசிஆர்ல இருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு தான் போடுறாரு. மக்களை அவர் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்து அது கம்பல்சரி. அது அவர் எவ்வளவு நாள் தள்ளி போட போறாருன்னு தெரியல. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மற்றவங்க எல்லாம் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்க அவங்க வந்து எப்படியாச்சும் ஆபாசமாவது பேசியாவது டெய்லி ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் அவங்களுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இன்னும் வெளியவே வரலங்கிறது ஒரு விஜய் ரசிகையா எனக்குமே ஏமாற்றமா இருக்கும் பொழுது வாக்காளர் பெருமக்களுக்கு கண்டிப்பா ஒரு இல்லைங்க. இப்போ வந்து அதான் இது 2021 கிடையாது, இது 2026. 2021ல பாஜக கூட்டணியோட இணைஞ்சதுனால அதிமுகவுக்கு இருந்த வெகுவாரான சிறுபான்மையினர் ஆதரவுங்கிறது அவங்களுக்கு இல்லாம போச்சு அப்படிங்கிறது உண்மைதான். அதனால அவங்க பல இடங்கள்ல பின்னடைவை சந்திச்சாங்கிறதும் உண்மைதான். அப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல நோட்டாவுக்கு வாக்கு கூட கிடையாது. அது ரொம்ப ஒரு அறிமுகமே குறைவாக இருந்த நோட்டாவுக்கு கீழே தானே வாக்கு. இதை நம்ம சொல்றது வந்து உண்மையத்தான் சொல்றோம். அப்போ இன்னைக்கு அந்த நிலைமையில இது இன்னைக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. நம்பர் 1, பாஜக 12ல இருந்து 18% வரைக்கும் வாக்கு வாங்கி நிரூபிச்ச ஒரு கட்சியா இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 8% மேல வாங்கி படிப்படியாக அவங்க வளர்றாங்க. அந்த வளர்ச்சி அவங்களுக்கு இன்னும் கண்டினியூ தான் ஆக போகுது. அவங்க ஒரு முக்கியமான ஒரு சக்தியா மாறி இருக்கிறாங்க. தாவேகாங்கிற கட்சியே இன்னைக்கு புதுசா லிஸ்ட்லயே இல்லை, அது வந்திருக்கு. ஸோ அது வாக்க வந்து எப்படி வந்து மாற்ற போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் மேல பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது, சட்டமன்றத்தும் போது அதிமுக உள்ளேயே உட்பூசல்கள் நிறைய இருந்தது. இப்போ யாரு உண்மையான அதிமுகலாம் அங்க நிறைய பஞ்சாயத்து இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி குழப்பங்கள் அதிமுகவுக்கு இல்லை. இரண்டாவது, யார் எதிரி அப்படிங்கிறதுல யாருக்கான குழப்பமுமே இல்லை. அப்போ வந்து இவரா நானா கட்சியா இருக்குங்கிற குழப்பம்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து அடுத்த தேர்தல்ல யார் ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரே இலக்கு தான் இருக்கு. திமுக மட்டும்தான் எதிரி. ஸோ திமுகவுடைய ஆட்சியில ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆன மக்களுக்கு குழப்பம் இல்லாம சீரா இவங்க வந்து போட்டியிட்டா மட்டும் போதும். அதுல ஒன்றும் பிரச்சனை. திஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரல் ஃபீல்ட்.